வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 30 மரணமே வா. மௌல்வி சாகிபு சுட்ட துப்பாக்கி குண்டு குறி தவறி தப்பிப் போயிருக்க வேண்டும். ஏனெனில் வண்டி போவது அதனால் தடைப்படவில்லை. கோவேறு கழுதை மிரண்டு வேகமாக வண்டியை இழுத்துக்கொண்டு ஓடியது. ஓடிய வண்டியிலிருந்து பையன் ஏதோ உரத்த சத்தமிட்டு திட்டிக்கொண்டு போனது காதில் விழுந்தது. சீதா, என்னுடைய ஜோசியம் தவறிவிட்டது. சகுனம் கெட்டுவிட்டது. இனி இந்த இடத்தில் தங்குவதற்கில்லை. புறப்படு உடனே என்றார் மௌல்வி சாகிபு. அடுத்த 7-8 தினங்களில் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் சீதாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாகவே தோன்றவில்லை. சில சமயம் பல பூர்வ ஜென்மங்களிலே நடந்த சம்பவங்களாக தோன்றின. சில சமயம் கனவிலே காணும் தெளிவில்லா சம்பவங்களைப் போல தோன்றின. பற்பல கதைகளிலும் இதிகாச புராணங்களிலும் படித்த நிகழ்ச்சிகளாக தோன்றின. எப்பொழுதோ யாரோ சொல்லிக் கேட்ட சம்பவங்களைப் போல் இருந்தன. அந்த சம்பவங்களில் எல்லாம் அவளும் ஒரு பாத்திரமாக இருந்த போதிலும் அவளுடைய உடம்பிலிருந்து ஆவியானது தனியே பிரிந்து போய் நின்று அந்த பயங்கர நிகழ்ச்சிகளையெல்லாம் காண்பது போல இருந்தது. வெளியிலே நிகழ்ந்த காரியங்களையும் காட்சிகளையும் தவிர சீதாவின் மனத்திலும் பல காட்சிகள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. லலிதாவின் காலில் விழுந்து அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். சௌந்தர ராகவனிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்டாள். வசந்தியை கட்டித் தழுவி ஆசி கூறினாள். மாமனாரையும் மாமியாரையும் வணங்கினாள். தாரிணியை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டாள். சூர்யாவிடம் கோபித்துக் கொண்டு திட்டினாள். தந்தையின் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொஞ்சினாள். ரசியா பேகத்தின் முகவாய் கட்டையை பிடித்துக்கொண்டு கெஞ்சினாள். காந்தி மகானை தன் இதய பீடத்தில் அமர்த்தி கும்பிட்டாள். இடையிடையே அவளுடைய பேதை உள்ளம் மரணமே வா என்று கூவிக்கொண்டிருந்தது. அவளுடைய காதில் அடிக்கடி அலை ஓசை முழங்கிற்று. பகல் வேளைகளில் சீதாவும் அவளுடைய தந்தையும் மலை குகைகளிலும் காட்டு புதர்களிலும் பாழடைந்த மசூதிகளிலும் மறைந்து கொண்டிருந்தார்கள். இருட்டிய பிறகு பீதி நிறைந்த உள்ளத்துடன் முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு பிரயாணம் செய்தார்கள். வழியிலே அவர்கள் தீப்பிடித்து எரிந்த கிராமங்களையும் பட்டணங்களையும் தாண்டி போக வேண்டியிருந்தது. எரிந்த வீடுகளில் இருந்து எழுந்த ஜுவாலைகள் சுற்றிலும் நெடுந்தூரத்துக்கு இரவை பகலாக்கின. அந்த ஜுவாலைகளின் வெளிச்சத்தில் கரிய பயங்கர உருவங்கள் யம கிங்கரர்களைப் போல் கையில் கொடிய ஆயுதங்களுடனே ஊளையிட்டுக் கொண்டு அலைந்தன. அம்மாதிரி இடங்களுக்கு அருகிலும் நெருங்காமல் தந்தையும் மகளும் நெடுந்தூரம் சுற்றி வளைத்துக் கொண்டு போனார்கள். இரவு நேரங்களில் சாலையோடு போய்க் கொண்டிருக்கும் போது முன்னால் காலடி சத்தம் கேட்டாலும் அவர்கள் நெஞ்சு திடுக்கிடும். பின்னால் காலடி சத்தம் கேட்டால் உள்ளம் பதைக்கும். சில சமயம் திடுதிடுவென்று ஜனங்கள் பெரும் கூட்டமாக ஓடிவரும் சத்தம் கேட்கும். இருவரும் பக்கத்து காட்டுக்குள் சென்று ஒளிந்து கொள்வார்கள். பயந்து ஓடும் ஜனங்களை துரத்தி கொண்டு பின்னால் ராட்சத கூட்டத்தினர் ஓடி வருவார்கள். அவர்கள் போடும் பயங்கரமான சத்தத்துடன் ஸ்திரீகள் குழந்தைகளின் பரிதாப ஓலக்குரலும் சேர்ந்து ஒலிக்கும். ஓலக்குரல் அடங்கி வெகு நேரமான பிறகும் சீதாவின் காதில் அலை ஓசை கேட்டுக்கொண்டிருக்கும். அவளுடைய நெஞ்சம் மரணமே வா என்று அழைக்கும். நடந்து நடந்து சீதாவின் கால்களில் வலி எடுத்து ரத்தம் கட்டியது. பின்னர் வீக்கமும் கண்டது. இனி நடக்க முடியாது என்று அவளுடைய கால்கள் கெஞ்சின. அப்பா, என்னை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு நீங்கள் போய்விடுங்கள் என்று சீதா தந்தையிடம் கெஞ்சினாள். முடியாது தாயே, முடியாது என்று மௌல்வி தலையை அசைத்தார். எப்படியும் நான் சாகப் போகிறேன். உங்கள் கையினால் சாகிறேனே, எதற்காக சித்திரவதை என்றாள் சீதா. அதற்கும் மௌல்வி சாகிபு இணக்கம் காட்டவில்லை. தந்தையின் தோளை பிடித்துக்கொண்டு சீதா மெல்ல மெல்ல தடுமாறி நடந்தாள். அவளுடைய உள்ளம் மரணமே வா என்று அழைத்தது. அவளுடைய காதில் அலை ஓசை அதிகமாகிக் கொண்டிருந்தது.
சாலையில் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய புழுதிப்படலம் கிளம்பி ஆகாசத்தை மறைத்தது. ஒரு பெரும் இரைச்சல் கேட்டது. அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக சீதாவும் அவள் தந்தையும் சாலையை விட்டு ஒதுங்கி ஒரு பாழடைந்த குருத்வாரத்துக்குள் ஒளிந்து கொண்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு மாபெரும் கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தாரை காப்பதற்கு துப்பாக்கி பிடித்த சீக்கிய சோல்ஜர்கள் உடனே சென்றார்கள். வயோதிகர்கள், குழந்தைகள், ஸ்திரீகள், புருஷர்கள், நோயாளிகள், கர்ப்பஸ்திரீகள், ஒட்டகை வண்டிகள், கழுதை வண்டிகள், மாட்டு வண்டிகள், 2 லாரிகள், மூட்டை முடிச்சுக்கள், பெட்டை பேழைகள் இவை அடங்கிய நீண்ட ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. சுமார் 1,00,000 மனித உயிர்கள், 1 மைல் நீளமுள்ள ஊர்வலம். இந்த கூட்டத்தோடு நாமும் போய்விடலாமா என்று மௌல்வி சாஹிப் கேட்டார். வேண்டாம் அப்பா, இந்த புழுதியையும் நாற்றத்தையும் கூச்சலையும் என்னால் தாங்க முடியாது, பைத்தியம் பிடித்துவிடும் என்றாள் சீதா. ஊர்வலம் சென்ற வழியில் பயங்கரமான துர்நாற்றம் கிளம்பி வான்வெளியின் காற்றையெல்லாம் விஷமாக்கிவிட்டது. சீதாவும் அவளுடைய தந்தையும் வேறொரு குறுக்குச்சாலையை பிடித்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனை அவர்கள் அடைந்தார்கள். வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்து ரயிலுக்காக காத்திருந்தார்கள். யாராவது வந்து வெயிட்டிங் ரூமுக்குள் எட்டி பார்க்கும் போதெல்லாம் சீதாவுக்கு பகீர் என்னும். ரயிலுக்காக காத்திருந்த நேரம் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது. சீதா உட்கார்ந்தபடியே சிறிது கண்ணயர்ந்தாள். பெரும் அலை ஓசை கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தாள். கேட்டது ரயில் வரும் சத்தம் என்று தெரிந்து கொண்டாள். இருவரும் பிளாட்பாரத்துக்குள் போனார்கள். ரயிலில் கூட்டம் சொல்ல முடியாது. எல்லா வண்டிகளும் உட்புறம் பூட்டப்பட்டிருந்தன. சீதாவுக்கு அந்த ரயிலில் ஏறுவதற்கே பிடிக்கவில்லை. ஆனால் மௌல்வி சாஹிபு வற்புறுத்தினார். வண்டி வண்டியாக சென்று கெஞ்சி கேட்டுக்கொண்டு கடைசியில் ஒரு வண்டிக்கதவை திறக்கச் செய்தார். 2 பேரும் ஏறிக்கொண்டார்கள். வண்டியில் இருந்தவர்கள் தாங்கள் வந்த வழியில் பார்த்த பயங்கரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ரயில் மெல்ல மெல்ல போய்கொண்டிருந்தது. ரயிலில் சக்கரங்கள் சுழன்ற சத்தம் சீதாவின் காதில் அலை ஓசையைப் போல் கேட்டுக்கொண்டிருந்தது. மரணமே வா என்று அவளுடைய உள்ளம் கூவிக்கொண்டிருந்தது. ஒரு ரயில்வே ஜங்ஷனில் ரயில் நின்றது. நின்ற ரயில் மறுபடி லேசில் கிளம்புகிற வழியாக இல்லை. நேரம் ஆக ஆக ரயிலில் இருந்தவர்களின் கவலை அதிகமாயிற்று. ரயில்வே ஸ்டேஷனிலும் வெளியிலும் ஏக கூச்சலும் குழப்பமுமாயிருந்தன. மௌல்வி சாஹிபு திடீரென்று, அதோ தாரிணி என்றார். சீதா ஆவலுடன் அவர் காட்டிய திசையை பார்த்தாள். ஆம், கொஞ்ச தூரத்தில் கூட்டத்துக்கு நடுவில் சூர்யாவும் தாரிணியும் போய்கொண்டிருந்தார்கள். ஒரு கணம் அவர்களுடைய முகங்கள் தெரிந்தன. மறுகணம் கூட்டத்தில் மறைந்துவிட்டன. சீதா, கொஞ்சம் பொறு, அவர்களை பார்த்து கொண்டு வருகிறேன் என்று அப்பா சொல்லிவிட்டு வண்டியிலிருந்து இறங்கி ஓடினார். அடுத்த நிமிஷம் அவரும் ஜனக்கூட்டத்தில் மறைந்துவிட்டார். பிறகு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக இருந்தது. சீதாவுக்கு அந்த மாதிரி பல யுகங்களுக்கு பிறகு ஒரு பயங்கரமான கூச்சல் கேட்டது. அதைக் காட்டிலும் கோரமான காட்சி கண் முன்னால் தென்பட்டது. 100கணக்கான முரட்டு மனிதர்கள் கையில் கத்திகளுடன் பாய்ந்து வந்தார்கள். பிளாட்பாரத்தில் நின்றவர்கள் பலரை கொன்றார்கள். எங்கே பார்த்தாலும் இரத்த களரி ஆயிற்று. அந்த மனிதர்கள் ரயிலுக்குள்ளும் பாய்ந்து ஏறினார்கள். சீதா இருந்த வண்டியை நோக்கி 5-6 பேர் ஓடி வந்தார்கள். சீதா பீதியினாலும் அருவருப்பினாலும் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய மனத்தில், கடைசியாக நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது, மரணம் வந்துவிட்டது என்ற நினைவு தோன்றியது. தடதடவென்று ரயிலுக்குள் 4-5 பேர் ஏறினார்கள். மூடிய கண்களுடனே அடுத்த கணத்தில் தன்னுடைய மார்பில் கத்தி பாயும் என்று சீதா எதிர்பார்த்தாள். ஆனால் கத்தி பாயவில்லை. கண்ணும் திறக்கவில்லை. மறுபடியும் வண்டிக்குள் தனக்கருகில் ஏதோ கலவரம் நடக்கிறது என்பதை உணர்ந்தாள். யாரோ அவளை பிடித்து தள்ளினார்கள். தொப்பென்று கீழே விழுந்தாள். அவள் மேல் ஏறி மிதித்துக்கொண்டு யாரோ ஓடினார்கள். சீதா, சீதா என்ற இனிய குரலுடன் மெல்லிய மிருதுவான கரங்கள் அவளை எடுத்து தூக்கின. கண்களை விழித்து பார்த்து அவை தாரிணியின் கரங்கள் என்பதை அறிந்தாள். தன்னை தூக்கிய கரங்களில் ஒன்றிலிருந்து
ரத்தம் சொட்டிக் கொண்டிருப்பதையும் கண்டாள். அக்கா என்று அலறினாள். அந்த 3 தினங்கள் சீதாவின் வாழ்க்கையில் மிகவும் ஆனந்தமான நாட்கள். ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒருவருடைய வீட்டின் மேல் மச்சில் ஜன்னல் கதவுகளையெல்லாம் அடைத்துக்கொண்டு ஒளிந்திருந்த நாட்கள்தான். சாலையிலாவது வெளிச்சம் உண்டு, காற்று உண்டு. இங்கே அது கூட கிடையாது. எனினும் தன்னுடன் பிறந்தவள் என்று தெரியாத போதே தன் உள்ளத்தின் அன்பையெல்லாம் கவர்ந்துவிட்ட தாரிணியுடன் வசித்தபடியால் அந்த நாட்கள் ஆனந்தமாயிருந்தன. ரயிலில் கொலை செய்யப்படாமல் சீதாவை காப்பாற்றிய தாரிணி அவளை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாள். சீதா தனக்கும் தாரிணிக்கும் உள்ள உறவை பற்றி பிரஸ்தாபித்தாள். இதெல்லாம் உனக்கு முன்னமே தெரியாதா அக்கா என்று கேட்டாள். இந்த சந்தேகம் எனக்கு வெகு காலமாகவே இருந்து வந்தது. ஆனால் நான் எவ்வளவு கேட்டும் அந்த கிழவரும் கிழவியும் உண்மையை சொல்ல மறுத்துவிட்டார்கள் என்றாள் தாரிணி. என்ன அந்நியாயம்! எதற்காக அப்படி செய்தார்கள்? அக்கா என்று தெரியாமலேயே உன்னிடம் என் பிராணனை வைத்திருந்தேனே. தெரிந்திருந்தால் இன்னும் எவ்வளவு பிரியமாயிருந்திருப்பேன். நாம் எவ்வளவு சந்தோஷமாயிருந்திருக்கலாம் என்றாள் சீதா. தன்னிடம் பொறாமை கொண்டு சீதா படுத்திய பாடெல்லாம் தாரிணிக்கு நினைவு வந்தது. ஆனால் அதை இப்போது சீதாவுக்கு ஞாபகப்படுத்தவில்லை. போனதை பற்றி கவலைப்பட்டு பயன் என்ன? அதற்கெல்லாம் சேர்த்து இப்போது வட்டி போட்டு நாம் சந்தோஷமாயிருக்கலாம் என்றாள் தாரிணி. அதற்கென்ன சந்தேகம்? என் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. இனிமேல் எனக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறைவு என்றாள் சீதா. எனினும் இருவருடைய இதய அந்தரங்கத்திலும் சந்தேகமும் பயமும் இல்லாமல் போகவில்லை. விழித்துக் கொண்டிருந்த போதெல்லாம் தாரிணியின் கழுத்தை சீதா கட்டிக்கொண்டு அந்தரங்கம் பேசினாள். தூங்கும்போது தாரிணியின் மேலே கையை போட்டுக்கொண்டு தூங்கினாள். எங்கே தன்னை விட்டுவிட்டு தாரிணி போய்விடப் போகிறாளோ என்ற பயம் அவளுடைய மனத்தின் ஆழத்தில் குடிக்கொண்டிருந்தது. சீதாவின் பயம் சீக்கிரத்திலேயே உண்மையாயிற்று. தாரிணியிடமிருந்து அவள் பிரிய வேண்டிய சமயம் வந்தது. இதை பற்றி அறிந்ததும் சீதா முரண்டு பிடித்தாள். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னை விட்டு போனா குத்திக் கொண்டு சாவேன் என்றாள். தாரிணி பலவிதமாக அவளுக்கு சமாதானம் கூறினாள். நான் டில்லியில் உன்னுடன் வந்து சேர்ந்து கொள்கிறேன். அதுவரையில் பொறுத்திரு. பெஷாவரில் என்னுடைய சிநேகிதி நிருப்பமாயிருக்கிறாள். அவளை பார்த்து அழைத்து கொண்டு வரவேண்டும் என்றாள். அந்த சகோதரிகளுக்குள் நெடுநேரம் விவாதம் நடந்தது. கடைசியாக சீதா, அக்கா, நீ ஒரு வாக்குறுதி கொடுத்தால் நான் உன்னை பிரிந்து போக சம்மதிப்பேன் என்றாள். கேளம்மா என்றாள் தாரிணி. டில்லிக்கு போகும் வழியில் நான் இறந்துவிட்டால் நீ அவரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீ சத்தியம் செய்து கொடுத்தால்தான் நான் உன்னை பிரிவேன் என்றாள் சீதா. இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தாரிணி எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சீதா கேட்கிறதாக இல்லை. தாரிணி மறுக்க மறுக்க சீதாவின் வெறி அதிகமாகி வந்தது. கடைசியில் தாரிணி, அடியே, நீ செத்து நான் உயிரோடு இருந்து உன் புருஷனும் என்னை கல்யாணம் செய்து கொள்வதற்கு சம்மதித்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன் என்றாள். முஸ்லிம் ஸ்திரீகள் பர்தா அணிந்து கொள்வது போன்ற புர்கா ஒன்றை சீதாவுக்கு தாரிணி அளித்தாள். அந்த உடையில் கண்களால் பார்ப்பதற்கு மட்டும் துவாரம் இருந்தது. மற்றபடி தலையிலிருந்து கால் வரையில் சீதாவை அந்த அங்கி மூடிவிட்டது. நள்ளிரவில் மௌல்வி சாகிபும் சீதாவும் அந்த வீட்டு மெத்தை அறையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். வாசலில் தயாராக ஜீப் வண்டி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதை ஓட்டுவதற்கு ஒரு போலீஸ் டிரைவர் காத்திருந்தான். சீதா தாரிணியை கட்டிக்கொண்டு, அக்கா, வாக்குறுதியை மறந்துவிடாதே என்றாள். அவளுடைய தந்தை தாரிணியின் தலை உச்சியை முகர்ந்து பார்த்துவிட்டு, அம்மா, என்னுடைய குற்றங்களை மன்னித்துக்கொள் என்று சொன்னார். மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் தாரிணியின் கண்களில் கண்ணீர் துளிகள் பிரகாசித்தன. அப்பா, தங்களுக்கு நான் கொடுத்த தொந்தரவுகளை எல்லாம் மன்னியுங்கள். அதற்கெல்லாம் பிராயச்சித்தமாக தங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும். அதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருக்குமோ என்னமோ என்றாள். போலீஸ் கான்ஸ்டபிள் ஓட்டிய ஜீப் வண்டி அதிவேகமாக போய்க் கொண்டிருந்தது. வழியில் நேர்ந்த பல தடங்கல்களையும் தாண்டி கொண்டு சென்றது. சாலைகளில் சில இடங்களில் கூட்டமாக ஜனங்கள் போய்க் கொண்டிருந்தார்கள்.
அந்த இடங்களில் ஜனக்கூட்டத்தை பிளந்து கொண்டு ஜீப் சென்றது. சில இடங்களில் சாலையிலிருந்து பக்கத்தில் இறங்கி கடந்து சென்றது. சில இடங்களில் ஐயோ என்ன பயங்கரம், சாலைகளில் கிடந்த மனித உடல்களின் மீது ஏறிச் சென்றது. அந்த உடல்களில் இருந்து உயிர்கள் எப்போதோ போய்விட்டன. இனி அவற்றின் பேரில் ஜீப் வண்டி ஏறினால் என்ன, ரோடு என்ஜின் ஏறினால்தான் என்ன? சாலையில் ஜீப் வண்டி வேகமாக போக ஆரம்பித்த புதிதில் சீதாவுக்கு தான் அபாயங்களை எல்லாம் ஒருவாறு கடந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் சீக்கிரத்திலேயே அது பொய் நம்பிக்கை என்று ஏற்பட்டது. ஏனெனில் அவர்களைத் தொடர்ந்து இன்னொரு ஜீப் வண்டி கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. ஆனால் அது இந்த வண்டியை தொடர்ந்து வருகிறது என்று ஏன் நினைக்க வேண்டும்? தங்களைப் போலவே அபாயத்துக்கு தப்பித்துச் செல்லும் மனிதர்களாயிருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். என்றாலும் தங்களை பிடிப்பதற்காகவே அந்த வண்டி வருகிறது என்னும் எண்ணத்தை சீதாவினால் போக்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வண்டியில் யமன் தன்னை தொடர்ந்து ஓடி வருகிறான் என்றே எண்ணினாள். யார் கண்டது? முதலில் நினைத்தபடியே இந்த பிரயாணத்தில் தனக்கு மரணம் நேரிடலாமோ என்னமோ. மரணமே வா, சீக்கிரம் வா என்று அவள் உள்ளம் ஜபித்தது. அவளுடைய காதில் அலை ஓசையின் இரைச்சல் அதிகமாயிற்று. ஒரு நதிக்கரையில் வந்து ஜீப் வண்டி நின்றது. நல்ல வேளை, கொஞ்ச நேரமாக பின்தொடர்ந்து வந்த வண்டியின் சத்தம் கேட்கவில்லை. அது வெறும் பிரமைதான். என்ன அதிசயம், இங்கே சூர்யா வந்து நிற்கிறானே, நமக்கு முன்னால் எப்படி வந்தான்? அதோடு ஒரு படகையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு தயாராயிருக்கிறானே. சூர்யாதான். அம்மாஞ்சிக்கு இணை யாரும் இல்லை. தந்தையையும் மகளையும் சூர்யாவிடம் ஒப்படைத்துவிட்டு போலீஸ்காரன் ஜீப் வண்டியை திருப்பினான். அவனும் சூர்யாவும் ஏதோ சமிக்ஞை பாஷையில் பேசிக்கொண்டார்கள். அதை பற்றியெல்லாம் விசாரிக்க அப்போது நேரம் இல்லை. பிற்பாடு கேட்டுக்கொண்டால் போகிறது. சூர்யா அவர்களுடைய கையை பிடித்து படகிலே ஏற்றிவிட்டான். தானும் ஏறிக்கொண்டான். படகுக்காரன் படகை நதியில் செலுத்தினான். படகு நகர்ந்ததும் சீதாவின் பயம் அடியோடு நீங்கிற்று. உள்ளத்திலே உற்சாகமே உண்டாகிவிட்டது. அது பாஞ்சால நாட்டின் பஞ்ச நதிகளின் ஒன்றான சோனப் என்று அறிந்தாள். பிரவாகம் அலை மோதிக்கொண்டு சென்றது. காற்று விற்றென்று அடித்தது. சீதா தன்னுடைய பர்தா உடையை கழற்றி படகில் வைத்தாள். மௌல்வி சாஹிபுவை பார்த்து, அப்பா, நீங்களும் உங்களுடைய வேஷத்தை கலைத்துவிட்டு பழையபடி ஆகிவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றாள். சீதா, இந்த வேஷத்தை பற்றி குறை சொல்லாதே. இதன் மூலமாய்த்தானே உன்னை காப்பாற்ற முடிந்தது என்றார் மௌல்வி சாஹிபு. அதுதான் காப்பாற்றியாகிவிட்டதே. இனிமேல் அபாயம் ஒன்றும் இல்லையே என்றாள் சீதா. அவசரப்படாதே அம்மா, டில்லி போய் சேர்ந்ததும் வேஷத்தை மாற்றிவிடுகிறேன் என்றார் மௌல்வி சாஹிபு. ஆனால் உலகத்தில் மனிதர்கள் நினைக்கிறபடியோ விரும்புகிறபடியோ என்னதான் நடக்கிறது? அபாயத்துக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் அது வராமல் போய்விடுகிறது. இனி ஒரு பயமும் இல்லை என்று எண்ணியிருக்கும் சமயத்தில் திடீரென்று எங்கிருந்தோ பேரிடி வந்து விழுகிறது. நதியில் 1/3 பங்கு தூரம் படகு சென்றிருக்கும். அப்போது அவர்கள் வந்த சாலையில் சற்று தூரத்தில் ஒரு புழுதிப் படலம் தெரிந்தது. புழுதியை கிளப்பிய மற்றொரு ஜீப் வண்டி அடுத்த நிமிஷம் நதிக்கரையில் வந்து நின்றது. ஜீப்பிலிருந்து ஒரு மனிதன் கீழே குதித்ததை சீதா பார்த்தாள். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. நதியில் சென்று கொண்டிருந்த படகை அவன் உற்று பார்த்தான். அடுத்த நிமிஷம் கையில் இருந்த துப்பாக்கியை தூக்கி குறிப்பார்த்து சுட்டான். இதையெல்லாம் பார்த்த வண்ணம் பிரமித்து போயிருந்த சீதாவின் காதில் ஐயோ செத்தேன் என்ற கூச்சல் பக்கத்தில் இருந்து கேட்டது. சீதா திரும்பி பார்த்தாள். தன் தந்தையின் கன்னத்தில் ரத்தம் சொட்டுவதையும் அவர் படகின் ஓரமாக சாய்வதையும் பார்த்தாள். ஆற்றில் விழாமல் அவரை பிடித்துக் கொள்வதற்காக பாய்ந்து ஓடினாள். படகு ஆடிச் சாய்ந்தது. சீதா நதியின் பெருவெள்ளத்தில் விழுந்தாள். முடிவில்லாத நேரம். சீதா தண்ணீருக்குள் கீழே 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 போய்க் கொண்டிருந்தாள். பிறகு தன்னுடைய பிரயாசை இன்றியே மேலே வருவதை உணர்ந்தாள். முகம் தண்ணீருக்கு மேலே வந்தது. கண்கள் ஒரு கணம் திறந்தன. சற்று தூரத்தில் தன் தந்தை கன்னத்தில் இரத்த காயத்துடன்
தத்தளித்து நீந்திக் கொண்டிருப்பதை பார்த்தாள். இன்னும் கொஞ்ச தூரத்தில் சூர்யா அதே மாதிரி நீந்திக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்களில் யாரும் சீதா தலை தூக்கிய பக்கம் பார்க்கவில்லை. படகோ வெகு தூரத்தில் இருந்தது. அலை ஒன்று சீதாவை நோக்கி வந்தது. அது 1 அடி உயர அலைதான். ஆனால் படகையும் மற்ற இருவரையும் மறைத்தபடியால் அது மலையளவு உயரமாக சீதாவுக்கு தோன்றியது. பொங்கும் கடலைப் போல் ஓசை செய்து கொண்டு அந்த அலை விரைந்து வந்து சீதாவை மோதியது. சீதா பயத்தினால் கண்களை மூடிக்கொண்டாள். மறுபடியும் தண்ணீரில் முழுகப் போகிறோம் என்ற எண்ணம் தோன்றியது. இந்த தடவை முழுகினால் முழுகியதுதான். மறுபடி எழுந்திருக்கப் போவதில்லை. மரணமே வா என்று அவள் அடிக்கடி ஜபம் செய்து கொண்டிருந்தது பலித்துவிட்டது. இந்த தடவை நிச்சயமான மரணம்தான். அலை வந்து தாக்கியது. நீரில் முழுகும் தருவாயில் சீதாவின் மனக்கண்ணின் முன்னால் ஒரு காட்சி புலப்பட்டது. தாரிணியும் சௌந்தர ராகவனும் கைப்பிடித்து கல்யாணம் செய்து கொள்ளும் காட்சிதான் அது. சீதாவின் மனத்தில் அந்த கணநேர காட்சி ஆனந்தத்தையும் அமைதியையும் உண்டு பண்ணியது. ஆஹா, அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் முழுகினாள். குழந்தை வசந்தியின் பால்வடிய முகமும், சூர்யாவின் ஆர்வம் ததும்பிய முகமும், மௌல்வி சாகிபுவின் முகமும் வரிசையாக பவனி வந்தன. சுவரில் இருந்த படத்தில் இருந்து காந்தி மகாத்மாவின் முகமும் தனியாக தோன்றி புன்னகை செய்து மறைந்தது. பின்னர் சிறிது நேரம் காதில் ஹோ என்ற அலைவோசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு எல்லா நினைவும் அழிந்தது. ஆழங்காணாத அமைதி, எல்லை காணாத இருள், நிசப்தம். அத்தியாயம் 30 மரணமே வா நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.